இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்டிநாடு முறையில் பொடி போட்ட முருங்கைக்கீரை பொரியல். கீரை கம்மியாக தான் எடுத்திருக்கோம், அதனால் 3 பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது பொடி போட தேவையான பொருள். இதுக்கு வந்து நம்ம 3 மிளகாய் எடுத்துட்டோம், ஆனால் கீரை கம்மியாக இருக்கிறனால 1 மிளகா போதும். 3 போட்டக்கூடாது, 1 மிளகா, துவரம்பருப்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், புழுங்கல் அரிசி கொஞ்சம், இதெல்லாம் வறுத்து போட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் வறுத்து போட்டு கீரையோடு கிண்டி விடணும். இது இந்த பொடி போட்டதுக்கப்புறம் கீரையை வேக வைக்கக்கூடாது, கீழே வச்சு கிண்டி வந்துருச்சு. பூண்டு போட்டுக்கலாம், அடுத்து ஆனியன் போட்டுக்கலாம், பொடி போடுறதுனால தாளிக்கும் போது பொடியில் மிளகாய் வறுத்து போடுவோம். அதனால் நம்ம தாளிக்கும் போது மிளகா போட வேணாம். கீரை தாளிக்கும் போது மிளகா போட வேணாம், ஏன்னா பொடி நம்ம போட போகிறோம் இல்லையா. பொடியோட புழுங்கலரிசி, ஜீரகம், மிளகா, துவரம்பருப்பு இதெல்லாம் வதக்கி போடுறோம் இல்லையா. அதனால் நம்ம இப்போ வந்து மிளகா போட வேணாம். கீரைக்கு அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது, ஏன்னா எண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் சாப்பிடவும் திகட்டும். இன்னொன்று, நம்ம செட்டிநாடு சமையலை பொறுத்தவரையும் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய மற்ற ஊர்களில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தேங்காய் இல்லாமையும் எண்ணெய் கம்மியாக தேங்காய் அதிகமாக சேர்க்காமல் எண்ணெய் கம்மியாக செஞ்சாலும் டேஸ்ட்டு உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம செட்டிநாடு சமையலோட முறை. அதனால் நம்ம எண்ணெய் கம்மியாக சேர்த்து தேங்காய் சேர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு சேர்ப்போம். எல்லாத்துக்கும் தேங்காய் அள்ளி அரைச்சி ஊற்ற மாட்டோம். எதுக்கு சேர்க்கணுமோ அதுக்கு சேர்ப்போம். தேங்காய் சேர்க்காமலும் சமையல் சுவை கொடுக்கும் அப்படிங்கிற முறை தான் நம்ம செட்டிநாடு முறை. மற்றவங்களாம் நினைக்கிறாங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் சமையல் நல்லாயிருக்கும், தேங்காய் அதிகமாக ஊற்றினா தான் சமையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம போட வேண்டியதுக்கு போடுவோம், ஆனால் அளவாக போடுவோம் சமையலில். ஓரளவு வதங்கிருச்சு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு தான் நம்ம போடுறோம், கீரை கொஞ்சம் தானே. உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். கீரையை வந்து ரொம்ப மூடி வேக வைக்கக்கூடாது, அந்த பச்சை கலர் மாறிடும். அதனால் சிம்மில் வச்சு சும்மா கம்மியாக 2-3 பொரியல் செய்கிறதுனாலுமே கீரை கம்மியாக தான் வதக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொடிக்கு தேவையானதை வறுப்போம். இப்போ கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கீரைக்கு பொடி போட தேவையானதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி போடுறேன். அரிசி கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்பு போடணும். புழுங்கரிசி பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்பு போடணும். பொரிஞ்சால் தான் வாசமாக இருக்கும். அரிசி பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா பொரிஞ்சிடணும். அரிசி ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. அதோட துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருகிடக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பொரிஞ்சிருச்சா, பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ துவரம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதோட சேர்த்து துவரம்பருப்பு, ஜீரகம் போடுறோம், காஞ்ச மிளகா, இதை பொடி போட வறுக்கிற முறை. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு தூவிடலாம். ஆனால் பொடி போட்டு அதுக்கப்புறம் வேக வேணாம், ஏன்னா ஏற்கனவே பொடி வந்து நம்ம வறுத்துட்டோம், அதனால் வேக வேணாம். இது சாம்பார் சாதம், அதாவது சாம்பார் சாதம்னா நம்ம தனியாக சாம்பார் வச்சு சாப்பிட்றோம்ல, சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். அரிசி பொரிச்சு, அரிசி, ஜீரகம், மிளகா
இதெல்லாம் வறுத்து போட்டனால சாப்பிடும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். பொடி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கம்மியாக தான் செஞ்சுருக்கோம், அதனால் நம்ம கம்மியாக தான் இப்போ வறுத்து போட்டிருக்கோம். இது அதாவது பொடி வாசத்தோடு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த அரிசி, பருப்பு, சீரகம் எல்லாம் சாப்பிடும்போது வாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பொடி போட்டு பொரிச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது நம்ம செட்டிநாடு முறையில் உள்ள ஒரு பொடி போட்ட முருங்கைக்கீரை பொரியல்.